Welcome to Tamil Magic Masala. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாக்கெட் மக்ரோனி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ட்ரை லெமன், உப்பு, எண்ணெய், ஒரு கத்தியில் தண்ணி வச்சு பாயில் பண்ணிக்கணும். அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை, ட்ரை லெமன் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே முழுசாக போட்டுறாம அதை உடச்சி போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, மக்ரோனி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய். அது மக்ரோனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் கொடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு மக்ரோனி நம்ம போட்டு வேக வச்சிடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் கொடுத்துட்டோம்னாக்கா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். மக்ரோனி சைடில் வேகட்டும். இதுக்கு மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்ப்போம். போன்லெஸ் 2 பீஸு சிறு சிறுதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அதை சிறு சிறுதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மிளகுத்தூள். இப்போ மக்ரோனி வெந்துருச்சு. இப்போது வடிக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த மக்ரோனிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு 4 கரண்டி எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம் கொடுத்துடலாம். கிளறிட்டுக்கோங்க. இப்படியே இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ கொடுத்துடலாம். நம்ம அது மாதிரி கொடுக்கும்போது அது நல்ல ஒரு ஃப்ளேவராக, நல்ல டேஸ்ட்டாகவும் வாடையாகவும் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயமும் இஞ்சி பூண்டும் எனக்கு நல்லா கிளறி வச்சுக்கலாம். ஒரு நீளமாக ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் கலர் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியை கொடுத்துடலாம். நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம மூடி வச்சுக்கணும், சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு.
3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வடை போடுறது நல்லா வதக்கிக்கணும். புதினா கொடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ 1.25 டேபிள் ஸ்பூன் உப்பு. மக்ரோனிக்கு கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கூட கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா, அதை நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். இப்போ அதையும் சிக்கனையும் எல்லாம் கொடுத்துருக்கலாம். சிக்கன் எல்லாம் அந்த மசாலாவோட எல்லாம் நல்லா சார்ந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் மல்லி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். மல்லி இலையெல்லாம் போட்டால் இப்போ சிக்கனில் தண்ணி விடும், அதுலேயே அந்த சிக்கன் வெந்துடும். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணியெலாம் நல்லா சிக்கன் வெந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மக்ரோனி வந்து நல்லா உதிர்த்து விட்டுக்கணும். நம்ம அடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் உதிர்த்து விட்டு போட்டு நமக்கு பரட்டி விட்டுக்கலாம். இந்த மேலெல்லாம் அள்ளி போட்டு பரட்டினோம்னாக்கா அந்த அடியில் உள்ள எண்ணெயிலே அது நல்லா கலண்டுரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. மேலே கொஞ்சம் மல்லியில் கொடுத்துக்கலாம். கொடுத்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸுக்கெலாம் அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.